இதுக்கு அதுக்குன்னு பார்த்தோன்னா உடம்பு வலி இல்லை. அப்புறம் ஓட்டு நல்லாயிருக்கு. சவுண்டுன்னு பார்த்தோன்னா பரவாயில்ல, ஈச்சரோட இது யூஸ் பண்ணும்போது என்ன அந்த கல் மாட்டினா தானாக தூக்கி இதுவாகும். ரொம்ப பிடிச்சதுன்னா வண்டியோட அமைப்பு, கலரு, ஓட்ட நல்லாயிருக்கும். நல்லா எனக்கு பிடிச்சிருக்கே அந்த வண்டியை எடுத்தது. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர், உங்கள் ஊர் ப்ரோ? நம்ம ஊர் வந்து சொரையப்பட்டு, இப்போ நேம் வந்து சஞ்சீவி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோளூர் தாலுக்கா. டிஜிட்ராக் பார்த்தீங்கன்னா BB43i பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்க. ஆமாம். இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க, எங்கே எடுத்தீங்க ப்ரோ? வண்டி எடுத்து 6 மாதம் ஆகுது. திருக்கோளூரில் அநேகன் மோட்டார்ஸில் எடுத்தது. ஓகே ப்ரோ. இப்போ எடுத்து இந்த 6 மாதத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? 6 மாதத்தில் 630 ஹவர் ஓடி இருக்குது. 630 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. கணக்கு பார்த்தா ஒரு மாதத்துக்கு ஒரு 100 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. ஓடி இருக்கு. ஓகே ப்ரோ. சர்வீஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. சர்வீஸ் எப்படி ப்ரோ? இங்கே வந்து பண்ணுறாங்களா இல்லை ஷோரூம் போய்ட்டு வந்து பண்ண சொல்கிறாங்களா? சர்வீஸ்லாம் வீட்டுக்கே வந்து பண்ணிடுறாங்க. வீட்டிலே தான் வந்து பண்ணுறாங்க. வராங்க. எப்படி ப்ரோ சர்வீஸ் நல்லா பண்ணுறாங்களா? கரெக்டாக தான் பண்ணுறாங்க. மெக்கானிக் பேசுகிற விதம்லாம் எப்படி இருக்குது? இல்லை, அதெல்லாம் தன்மையாக தான் பேசுகிறாரு, நல்லா தான். ஓகே. அது மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேபர் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் டைம். ஆமாம். உங்களுக்கு ஃப்ரீ பண்ணாங்களா? ஃப்ரீ தான் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து யாருன்னா டிராக்டர் யாருன்னா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் எடுத்துருக்காங்க அந்த சைடு. இப்போ நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிராக்டர் எடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரோ இந்த டிராக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷமாக இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க? நான் ஈச்சர் ஓட்டி இருக்கேன், மகேந்திரா ஓட்டி இருக்கேன். ஈச்சர், மகேந்திரா. இப்போ அப்படி ஓட்டும்போது திடீர்னு பவர் டிராக்டர் இந்த டிஜிட்ராக் எடுக்க முடிவு பண்ணது காரணம் என்ன? யார் சொல்லியிருந்தீங்க? எப்படி வந்து எடுத்தீங்க? நானே தான் வந்து எடுத்தேன், யாரும் சொல்லலை. மகேந்திரா ஈச்சர்லாம் ஓட்டுருக்கீங்க. அந்த டிராக்டருக்கும் இந்த டிராக்டருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது? இதுக்கு அதுக்குன்னு பார்த்தோன்னா உடம்பு வலி இல்லை. அப்புறம் ஓட்டு நல்லாயிருக்கு. இப்போ ஷோரூமில் எவ்வளோ மைலேஜ் சொல்கிறாங்க ப்ரோ ஒரு மணி நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு 4லேருந்து 4.5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ ஆனால் உங்களுக்கு எப்படி போகுது? நமக்கு 4 பேருக்கு இன்னும் சேர்த்துல ஓட்டினா தெரியும். ஓகே ப்ரோ. இப்போ ஷோரூமில் சொன்ன மாதிரியான டிராக்டர் இருக்குங்களா? இல்லை, சொன்ன மாதிரி இருக்குது. சொன்ன மாதிரி இருக்குது. கலப்பை போட்டு ஓட்டுனீங்க ப்ரோ. இப்போ இது கலப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க, ADDCன்னு சொல்லிட்டு இருக்குது. அது எதனா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? யூஸ் பண்ணும்போது என்ன அந்த கல் மாட்டினா தானாக தூக்கி இதுவாகும். வேறு எதுவும் இல்லை. அதான் மற்ற வண்டிக்கு எதுக்கும் அதான் வித்தியாசம். இந்த டிராக்டரில் மாடலே பார்த்தீங்கன்னா BB43i பற்றி கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதாவது PTO பவர் பார்த்தீங்கன்னா 43 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் PTO சம்மந்தப்பட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் எந்த அளவுக்கு இருக்குது ப்ரோ? பவர்லாம் சொல்ல நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ஓகே. இப்போ என்னென்ன வேலைக்கெலாம் நீங்கள் இந்த டிராக்டர் அதிகமாக பயன்படுத்திருக்கீங்க? டிப்பர் ஓடி இருக்குது, ஒக்கி கேலப்பர், ரொட்டேட்ரு, கரும்பு கல்லாம் ஓட்டி இருக்கும். ஓகே. இப்போ டிப்பர்னால் என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க? மண்ணு தான் ஓட்டும். மண்ணு தான் ஓட்டுறீங்க. ஓகே. இப்போ அதை மாதிரி மண் அதிகபட்சமாக எவ்வளோ லோடு வரைக்கும் ஏற்றிருக்கீங்க ப்ரோ நீங்கள்? இது வரைக்கும் என்ன ஒரு 8 டன் வரைக்கும் ஏற்றிருக்கேன் லோடுன்னு பார்த்தா டிப்பரில். இப்போ அவ்வளோ வெயிட் ஏற்றும் போது ஒரு மோடு எதனா ஏறும்போது ஃப்ரண்ட் எதனா தூக்குதுங்களா? அந்தலாம் எதுவும் தூக்கத்தில்லை. அது மாதிரி ரொம்ப நேரம் இந்த டிராக்டர் ஓட்டிருப்பீங்க ப்ரோ. ரொம்ப நேரம் ஓட்டினா எவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டிருக்கீங்க? நான் ஒரு 7 மணி நேரம் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஓகே. இப்போ அவ்வளோ மணி நேரம் ஓட்டும்போது வண்டியோட ஹீட் எப்படி இருக்குது? வைப்ரேஷன் எப்படி இருக்குது? உடம்பு வலி எப்படி இருக்குது? ஹீட்டுலாம் எதுவுமே இல்லை. ஹீட்டெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. டிராக்டரோட கலரே பார்க்கும்போது பிளாக் கலருக்கு ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி ப்ரோ கலர் எப்படி இருக்குது ப்ரோ உங்களுக்கு? நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கே அந்த வண்டியை எடுத்தது. ஓகே. கலருக்காக தான் பிடிச்சதாக எடுத்தது. வண்டியோட சவுண்டுன்னு பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? சவுண்டுன்னு பார்த்தோன்னா பரவாயில்ல, ஈச்சரோட இது. அதை மாதிரி இப்போது இந்த 6 மாதத்தில் சர்வீஸ் தவிர்த்து எதனா இது வரைக்கும் வண்டியில் பிரச்சனை எதனா வந்திருக்கா? இன்னும் எதுவும் பண்ணல. எதுவும் பண்ணல. சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுது. சர்வீஸ் மட்டும் தான். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ அந்த டிராக்டர் ஆஃபரில் எடுத்தீங்களா இல்லை வெறும் டிராக்டர் மட்டும் எடுத்தீங்களா? ஆஃபரில் தான் இருக்குது. எல்லாம் செட்டாக தான். ஆஃபரில் என்னென்ன செட்டாக கொடுத்தாங்க? ரொட்டேட்டரு, கொக்கி கேலப்பு, ஊக் பெட், டாப்பர் எல்லாம். ஓகே. எல்லாமே சேர்த்து செட்டாக எடுத்தீங்க. இப்போ திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் டிராக்டர் ப்ரோ எடுப்பீங்க? இதே தான் எடுப்பேன். புரியல ப்ரோ. இந்த வண்டியை தான் எடுப்பேன். திரும்ப இந்த டிராக்டர் தான் எடுப்பேன். ஓகே ப்ரோ. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும், யாரெல்லாம் எடுக்கலாம்? எத்தனை ஏக்கர் வச்சு எடுக்கலாம்? நார்மலாக ஒரு 10 ஏக்கர் வச்சுன்னா எடுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் சொந்த ஓய்வு தான் ஓட்டுறீங்களா இல்லை வாடகையும் போவோம்? வாடகையும் ஓட்டுறீங்க. தான் போவோம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் காலைல இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பை போட்டு ஓட்டுனீங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் ஓட்டிருக்கீங்க? இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஓட்டிருக்கோம். 2 மணி நேரம் ஓட்டிருக்கீங்க. அது மாதிரி இந்த டிராக்டரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சதுன்னா வண்டியோட அமைப்பு, கலரு, ஓட்ட நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. அது மாதிரி பிரேக்கிங் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் மிஸ்ட் பிரேக் கொடுத்துருவாங்க. பிரேக் எந்த அளவுக்கு ப்ரோ நல்லா பிடிக்குதுங்களா? எல்லாம் அருமையாக நல்லா தான் பிடிருக்கு. நல்லா பிடிக்குது. ஓகே. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இண்டிபெண்டன்ட் PTO கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நான் சூப்பராக தான் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. 2 பம்ப் வச்சு. அதான் மூலம் முடுக்கு திரும்ப உடனே கட் ஆகுதுங்களா இல்லை உடனே தான் கட் ஆகுது? அதெல்லாம் பிரேக்குக்கு வேலை இல்லை, ஸ்டேரிங் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த டிராக்டர் எடுக்கும்போது எப்படி ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்களா இல்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்தீங்களா? புதுசாக தான் எடுத்தது. புதுசாக எடுத்தீங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீ புதுசாக எடுக்கும்போது இந்த டிராக்டர் எடுக்க முடிவு பண்ணதுக்கு எப்படி ப்ரோ எடுத்தீங்க? இப்போ என்னன்னு விசாரிச்சிங்க?
பார்க்க நல்லா இருந்துச்சு, ரேட்டு விசாரிச்சுன்னா எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். இப்போ டெமோ எதனா ஓட்டி பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு? ஓட்டி பார்த்தோம். இல்லை எல்லாம் கலப்பை போட்டு எதனா யூஸ் இல்லை இல்லை நார்மலாக ரோட் ரன்னிங் தான் ஓட்டி. ரோட் ரன்னிங் தான். ஃபஸ்ட்டு ஓட்டும் போது எப்படி இருக்குது, இப்போ ஓட்டும் போது எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ஓட்டுறது எப்படி இருந்துச்சு அப்படியே தான் சூப்பர். அதே தான் இப்போ அதே தான், எதுவும் மாற்றம்லாம் இல்லை. ஸோ ஓகே ப்ரோ, எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் போயிருந்து ரொம்ப நன்றி ப்ரோ. சரி.